is great. Hi, hello and welcome to Wrestling Central Tamil. நான் உங்க ஆஷிக். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கெனி ஒமேகா WWEக்கு வருவாரா இல்லை ஆல் எலைட் ரெஸ்லிங்க்கு வருவாரா அப்படிங்கிற குழப்பத்துக்குள்ள இன்னொரு குழப்பம் வந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நியூஸ் சொல்லிடுறேன். அது என்னென்னா, இப்போ புதுசாக ஒரு ரூமர் வந்திருக்கு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, கெனி ஒமேகா நியூ ஜப்பானை விட்டு வெளியே வந்துடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜான்வரி மாதம் எண்டிங்கில் அவருடைய கான்ட்ராக்ட் முடியுது. ஸோ கெனி ஒமேகா கான்ட்ராக்ட் எக்ஸ்டெண்ட் பண்ண மாட்டார், WWEக்கு போவார், இல்லைனா ஆல் எலைட் ரெஸ்லிங்க்கு போவார். ஆனால் நிச்சயமாக நியூ ஜப்பான் ப்ரோ ரெஸ்லிங்கில் இருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ரூமர்ஸ் வந்ததுக்கு. ஸோ இந்த ரூமர் தாண்டி இன்னொரு குழப்பமான ஒரு விஷயம் வந்திருக்கு. ஸோ அது என்னன்னு கேட்டிங்கன்னா, யங் பக்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ யங் பக்ஸ் யூடியூப்பில் ஒரு யூடியூப் சேனல் அவங்களே வச்சுருக்காங்க. ஸோ அந்த யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸ் போடுவாங்க அவங்களுக்கு ரிலேட்டடாக. ஸோ அந்த யூடியூப் சேனல் தான் ஆல் எலைட் ரெஸ்லிங்கே அஃபிஷியலாக அனௌன்ஸே பண்ணாங்க. ஸோ அந்த யூடியூப் சேனலில் கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அது என்ன வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெஸ்ல் கிங்டம் நடந்து முடிஞ்சதோட என்ன நடந்துச்சு அப்படின்னு காமிக்கிற மாதிரியான ஒரு வீடியோ. ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக குழம்பி போயிட்டாங்க. அந்த வீடியோவில் ஒரு ரொம்பவே சஸ்பென்ஸான விஷயம் சொல்லியிருக்காங்க. அது ஓப்பனாக சொல்லலை, ஆனால் காமிச்சிருக்காங்க. ஸோ அதை பார்த்து ஃபேன்ஸில் ரொம்பவே குழம்பி போயிருக்காங்க. ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, இன்னொரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எண்டிங்கில் நீங்களும் சொல்லலாம். ஸோ அது இந்த வீடியோவில் அப்படி என்ன சொன்னாங்க, இந்த வீடியோவில் அப்படி என்ன குழப்பம் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னொரு வீடியோவை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். அந்த வீடியோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணாதான் இப்போ கடைசியாக போட்ட வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆல் எலைட் ரெஸ்லிங்கை அஃபிஷியலாக அவங்களோட யூடியூப் சேனல் தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அது எப்படி அனௌன்ஸ் பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே இந்த எலைட் டீம் எல்லாருமே அப்படியே ஒவ்வொரு இடத்துல இருப்பாங்க. ஸோ அப்போது திடீர்னு அவங்க ஃபோனில் ஒரு டைமர் ஓடும். ஸோ அந்த டைமரை கிளாக் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். டைமர் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லோரும் பார்ப்பாங்க. அந்த டைமர் ஓடும் போது டிக் 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 டிக்குன்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி வரும்போது ரொம்ப ஆர்வமாக எல்லாருமே கோடி ரோட்ஸ், யங் பக்ஸ், ஹேங்மேன் பேஜ் இப்படி எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ பார்க்கும்போது அந்த டைமர் முடியும் போது ஒன்றுமே காமிக்காது. என்ன ஒன்றுமே இல்லையே, இதுக்காக இவ்வளோ சீனே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் போயிடுவாங்க. போயதுக்கப்புறம் மறுபடியும் எல்லோரும் ஒரே இடத்துக்கு ஓடி வருவாங்க. ஒரே இடத்துல ஓடி நீங்கள் இதை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தங்க மாறி மாறி கேட்டுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது தான் அவங்க ஃபோன் அப்படியே திருப்பி காமிப்பாங்க. அப்போ தான் டபுள் ஆர் நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனில் காமிச்சிருக்கோம். ஸோ டபுள் ஆர் நத்திங் அப்படிங்கிறது ஆல் எலைட் ரெஸ்லிங்கோட ஃபர்ஸ்ட் பேப்பர் வியூ. ஸோ அப்படி காமிக்கும் போதே ஃபேன்ஸ்லாம் ரொம்ப ஆர்வமாயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஹேங்மேன் பேஜ் அவரோட ஃபோனை திருப்பி காமிப்பார். அதில் தான் ஆல் எலைட் ரெஸ்லிங் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ இப்படி காமிச்சு தான் ஆல் எலைட் ரெஸ்லிங் அஃபிஷியலாக அனௌன்ஸே பண்ணாங்க. ஸோ இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அது என்னென்னா, ரெஸ்ல் கிங்டமுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ல் கிங்டமில் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், கெனி ஒமேகா அவரோட டைட்டில் லூஸ் பண்ணிடுவார். ஸோ டைட்டில் லூஸ் பண்ணும்போது அவர் சோகமாக இருப்பார். அப்போ அவங்கள இந்த எலைட் டீமில் அப்படியே கொஞ்சம் காம் டவுன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பண்ணும்போது எல்லாருமே ஒன்றா இருப்பாங்க, அப்படியே எல்லாம் ஒன்றா சாப்பிடுவாங்க. ஸோ அப்படியே பேசிகிட்டே இருக்கும் போது மார்ட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம எல்லாருமே கான்டாக்ட்லேயே இருக்கணும், நம்ம இனிமேல் அப்படியே இது நம்ம எண்டிங்காக இருக்கக்கூடாது, நம்ம கான்டாக்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போது கெனி ஒமேகா என்ன சொல்லுவார்னா, என்னுடைய ஃபோன் காணா போயிடுச்சு, டோக்கியோ டோம்லேயே அந்த ரெஸ்ல் கிங்டம்லேயே காணா போயிடுச்சு, என் ஃபோன் காணோம், ஆனால் நிச்சயமாக நான் உங்களோட கான்டாக்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். ஸோ இது என்ன ஃபோன் காணா போச்சு, இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வீடியோட எண்டிங்கில் அப்படியே ஒரு சஸ்பென்ஸாக கொண்டு போய் கடைசியில் பார்த்தா ஒரு ஃபோனை காமிப்பாங்க. ஸோ அந்த ஃபோன் தான் கெனி ஒமேகாவோட ஃபோன். ஸோ அந்த ஃபோனு காமிக்கும் போது டிக் 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 டிக்னு சொல்லிட்டு ஒரு டைமர் ஓடுற சவுண்ட் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் ஆல் எலைட் ரெஸ்லிங்கை அனௌன்ஸ் பண்ணும் போது இதே மாதிரி டைமர் ஓடும். ஸோ அந்த டைமர் முடியும் போது தான் ஆல் எலைட் ரெஸ்லிங் காமிப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் டிக் 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 டிக்னு சொல்லிட்டு சவுண்ட் வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஆனால் அதில் அந்த ஃபோனில் என்ன வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கவே இல்லை. ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு தான் ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக குழம்பி போயிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஒன்றே WWEக்கு சேருவார், இல்லைனா ஆல் எலைட் ரெஸ்லிங்கில் சேருவார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதில் மேக்ஸிமம் நிறைய பேர் WWEக்கு தான் போவார் அப்படின்னு வேறு ரூமர்ஸ் தெரிஞ்சு. ஸோ இப்படி ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ், அதாவது ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நிச்சயமாக கெனி ஒமேகா ஆல் எலைட் ரெஸ்லிங் தான் போவார்.
ஏன் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து ஏன்னா வந்து ஆல் எலைட் ரெஸ்லிங்கை வந்து அனௌன்ஸ் பண்ணும்போதும் இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே கோடி ரோட்ஸ் யங் பக்ஸ் எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரி ஃபோனில் டைமர் ஓடும். ஸோ அப்போ வந்து அவங்க ஃபோனில் காமிக்கும். ஸோ அதே மாதிரி தான் இப்போது கெனி ஒமேகாக்கு காமிக்கிறாங்க. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் ஃபோன் காணா போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி சிம்பாலிக்காக ஆல் எலைட் ரெஸ்லிங் தான் கெனி ஒமேகா போவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் ஆல் எலைட் ரெஸ்லிங் வந்து அவரை வந்து இன்வைட் பண்ணியிருக்கு. அதாவது அந்த ஃபோன்லலாம் வந்திருக்கு, ஓகே தான். ஆனால் வந்து கெனி ஒமேகா அவர் ஃபோனை தொலைச்சதுனால அவருக்கு வந்து இந்த விஷயமே தெரியல. ஆல் எலைட் ரெஸ்லிங்க்கு அவர் கூப்பிட்டதா அவருக்கே தெரியல. ஸோ அது தெரியாமல் வந்து வேறு ஏதோ ரெஸ்லிங் கம்பெனியில் கூட ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி 2 விஷயம் சொல்கிறாங்க. ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து ஆல் எலைட் ரெஸ்லிங்க்கு போவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து ஆல் எலைட் ரெஸ்லிங் அவரை இன்வைட் பண்ணியிருக்கு ஜாயின் பண்ண, ஆனால் அவர் ஃபோன் காணா போனதுனால அவருக்கே தெரியாமல் வேறு ரெஸ்லிங் கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 செட் ஆஃப் ஃபேன்ஸ் சொல்கிறாங்க. இது ரூமர்ஸாக கேட்டிங்கன்னா இது ரூமர்ஸ் கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேன்ஸோட ஸ்பெக்குலேஷன். இப்போ நம்மளே ஒரு சில விஷயம் வந்து கெஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் எல்லா ஃபேன்ஸும் வந்து கெஸ் பண்ணி சொல்கிற விஷயம் தான் இது 2 விஷயம். ஸோ இதில் எதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏஇடபிள்யூக்கு தான் கெனி ஒமேகா போவாரா, இல்லை அது தெரியாமல் வேறு ஏதாவது கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி காமிக்கிறாங்களா அப்படிங்கிற உங்களுடைய கருத்தை வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் கெனி ஒமேகா மேக்ஸிமம் ஏஇடபிள்யூக்கு தான் போவாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்கான ரீசனையும் நான் வந்து போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். ஸோ நிச்சயமாக என்னை பொறுத்த வரைக்கும் ஏஇடபிள்யூக்கு தான் மேக்ஸிமம் போவார், டபிள்யூடபிள்யூக்கு போக வாய்ப்பு இல்லை. ஸோ அதையும் கூட ராயல் ரம்பிள் அப்போ பார்த்துடலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு நம்ம ஆர்வமாக பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட்லேயும் எங்களுடைய FB அண்ட் Instagram பேஜோட லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். அங்கேயும் கூட சில ரெஸ்லிங் நியூஸ் நாங்கள் அங்கே அப்டேட் பண்ணுவோம். இதே மாதிரி ரெஸ்லிங் ரிலேட்டடான வீடியோஸ் தமிழில் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ரெஸ்லிங் சென்ட்ரல் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.